ஓம் நம சிவாய. வாழ்க நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சர்வம் சிவார்ப்பணம். காசி மகாத்மியம். முகவுரை. மலையாள பாஷையில் சிவபுராணம் என்றொரு நூல் இருக்கின்றது. இது மலையாள கவிகளுள் மிக பிரசித்தி பெற்றவரான ராமானுஜ எழுத்தச்சன் என்பவரால் எழுதப்பட்டது. அவர் காலம் ஏறக்குறைய 300 வருஷங்களுக்கு உட்பட்டதாகும். தமிழில் வரதுங்கராம பாண்டியர் அருளிச் செய்த பிரம்மோத்தர காண்டத்திலுள்ள சரித்திரங்களே இச்சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளன. ஆனால் பிரம்மோத்தர காண்டத்தில் கூறப்படாத ஒரு திவ்ய சரித்திரம் இச்சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த சரிதமே இந்த காசி மகாத்மிய சரிதம். இந்த சரிதத்தில் காசி தலத்தின் மேன்மையும் கங்கையின் சிறப்பும் சிவபிரானது வள்ளல் தன்மையும் நன்கு விளங்கும். புத்திரப்பேரின்றி கவலையுறுவோர் இந்த சரித்திரத்தை படித்து உறுதியோடு சிவபெருமானை வழிபடுவாராயின் புத்திரப்பேறு மட்டுமன்றி மற்ற எல்லா வளமும் பெறுவார்கள் என்பது திண்ணம். இதை தமிழாக்கம் செய்தது டாக்டர் வாசு செங்கல்வராய பிள்ளை என்பார். இந்த நூலை படிக்க இயலாதவர்கள் கேட்டு பயன்பெறட்டும் என்ற எண்ணத்தினால் வாசிப்பவர் டாக்டர் எஸ் வீரமாதேவி MBBS. இந்த ஒலிப்பதிவில் ஏதேனும் உச்சரிப்பு தவறுகள் இருந்தால் பொறுத்தருளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்நூலில் கடினமாக உள்ள தமிழ் வார்த்தைகளை எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதமாக எளிமைப்படுத்தி வாசித்துள்ளேன். காசியின் விஷேடம். ஒருமுறை சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்னும் சண்டை முனிவர்களுக்குள் உண்டாக அவர்கள் வியாச முனிவரை இதற்கு முடிவு கூறும்படி கேட்டுக்கொண்டார்கள். அவர் விஷ்ணுவே பெரியார் என்றார். அப்போது சில முனிவர்கள், ஐயா, இப்போது இங்கே சொன்ன சொல்லை காசி தலத்தில் கங்கை கரையில் விசுவேசர் சந்நிதியில் சொல்லுவீரானால் ஒப்புக்கொள்ளுவோம் என்றார்கள். அவரும் அப்படியே செய்கிறேன் என்று காசியை சேர்ந்து கங்கை கரையில் நின்று விஷ்ணுவே பெரியவர் என கூறிக்கொண்டே தமது கையை மேலே தூக்க நந்தியம்பெருமான் என்று அதட்டினார். அப்போது முனிவர் கை அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டது. பின்னர் அவருக்கு நல்லுணர்ச்சி தோன்ற சிவபிரானையும் நந்திகேஸ்வரரையும் துதித்து தமது கையின் சுவாதீனத்தை பெற்றனர். ஓம் திருச்சிற்றம்பலம். காசி மகாத்மியம். சிவபக்த சிரோமணிகளாகிய நைமிசாரணிய முனிவர்கள் சூத முனிவரை நோக்கி, முனி புங்கவரே, எங்கள் வினைகளை போக்கக்கூடிய சிவசரிதங்களை தங்கள் திருவாக்கால் எண்ணிலாதன உரைத்தீர். சேத்திரங்களுக்கெல்லாம் நாயகமாகிய ஸ்ரீ காசி நகரத்தின் சிறப்பையும் தயை கூர்ந்து உரைத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள சூத முனிவரும் மன மகிழ்ச்சியுடன், அன்பர்களே, உங்கள் இஷ்டத்தை நிறைவேற்றுகின்றேன் என்று சொல்லி பின்வரும் திவ்ய சரிதத்தை
அவர்களுக்கு உரைத்தருளுகின்றார். திருவளர்ந்தோங்கும் பரதகண்டத்தில் சிம்ஹள தீபம் என்னும் தேசத்தில் சிம்ஹத்வஜன் என்றொரு அரசன் இருந்தான். அவன் சகல நற்குண நற்செய்கைகளும் வாய்ந்தவன், போரில் மகாவீரன். அவனுடைய மனைவி பெயர் மந்தார லக்ஷ்மி. பெண்டிற்குரிய 4 வகை குணமும் பொருந்தியுள்ளவள், அழகிற் சிறந்தவள். தன் கணவன் மாட்டு நிறைந்த காதலும் பக்தியும் உடையவள். எவ்வளவு மேன்மைகள் நிறைந்திருந்தாலும் புத்திர பாக்கியம் இல்லா குறையால் அரசனுக்கு தினந்தோறும் கவலை வளர்ந்து கொண்டே வந்தது. புத்திர பேற்றை குறித்து பலவித தர்மங்களை மன்னவன் உவப்போடு செய்தான். கோயில்களுக்கு தீபகட்டளை, அன்னக்கட்டளை முதலியன ஏற்படுத்தினான். பூசுரர்களுக்கு தினந்தோறும் குடை, உடை, பசு, பூமி முதலிய தானங்கள் செய்தான். என்ன செய்தும் புத்திரோற்பத்தி அடையாமையால் அரசன் மிக கவலையோடு தன் மனைவியை நோக்கி, ஹே மந்தார லக்ஷ்மி, மனோமணி, எனது பிரிய நாயகி, நாம் இருவரும் பாக்கிய ஹீனர்கள். ஒரு குழந்தையின் தாமரை பூ போலும் முகத்தை கண்டு களிக்கும் பாக்கியம் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. இங்கனம் புத்திரனில்லாது இப்போது வருந்தும்படி நாம் முன் ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ? புத்திரனில்லாதவனுக்கு நாடும் நகரமும் நானா பதார்த்தங்களும் தனங்களும் சுற்றமும் யாது பயனை தரும்? அவனுக்கு இம்மையிலும் துக்கம், மறுமையிலும் துக்கம். நமது கர்ம வினையை பார்த்தாயா? பிதிர் தொழில் செய்ய மக்கள் இல்லாவிட்டால் நமக்கு நல்ல கதி எங்கனம் வாய்க்கும் என்று கூறி இருவரும் கவலையுறும் தருணத்தில் ஆனந்த ஸ்வரூபியாகிய ஸ்ரீ நாரத முனிவர் அரசனது சபா மண்டபத்திற்கு வந்தார். அரசன் அவரை பேரானந்தத்தோடு எதிரே சென்று வரவேற்று பூசித்து சிம்மாசனத்தில் வீற்றிருக்கச் செய்தான். பின்பு அவரது பாதார விந்தங்களில் வீழ்ந்து நமஸ்கரித்து தொழுது அவரை நோக்கி, வீணாதரரே, முனிபுங்கவரே, உமது பாத பதுமத்தை யான் இன்று காண்பதாலேயே எனக்கு எல்லா நன்மையும் கைகூடின. எனது துக்கமெல்லாம் ஒளிந்தன. நான் மக்கட்பேரடைய யாதோர் ஐயமும் இல்லை. புண்ணிய புருஷர்கள் ஒருவன் திருஷ்டியில் பட்டபோதே நன்மைகளெல்லாம் அவனை நாடி வரும். இன்று நான் பரிசுத்தவனானேன், மிக பிரசித்தனாயினேன். சிம்ஹள தேயத்தரசர்களுள் மிக்க நிலை பெற்றவனாயினேன். ஹே மந்தார லட்சுமி, இங்கே வா. முனிப்புங்கவரது பாத தாமரையை சிரசில் தரித்துக்கொள். இவரோ திவ்யர், மகாமுனிவர், பிரம்மபுத்திரர். நினைத்த காரியத்தை நிமிஷத்தில் முடிக்க வல்லவர். இவர் கடாட்சம் பெற்றாய், புத்திர பேருற்றாய் என பலவாறு கூறி முனிப்புங்கவரை பணிந்து நின்றான். இவ்வார்த்தைகளை செவியேற்ற ஸ்ரீ நாரத முனிவர் சந்திரிகை போலும் ஒளி பொருந்திய புன்சிரிப்போடு தனது அமுதவாயை திறந்து, பூபதே, நீ ஸ்ரீ நீலகண்ட பெருமானை பூசித்தல் வேண்டும். அவரே தேவாதி தேவர், மூவர்கள் முதல்வர், அடியார்க்கு நல்லார், நச்சினார் கினியர். அவரை வழிபட்டால் உனக்கு மங்களம் உண்டாகும். உனது பூர்வ கர்ம வினையால் உனக்கு சந்ததி இல்லாது போயிற்று. நீ முன்ஜன்மத்தில் அந்தணருடைய பொருளை மோசம் செய்து கவர்ந்தாய். உன் முற்பிறப்பின் வரலாற்றை கூறுகிறேன், கேட்பாயாக. நீ குந்தல தேசத்தில் அந்திய வம்சத்தில் பிறந்து வளர்ந்தாய். பலர் பொருளை கவர்ந்து வீடு வாசல் முதலியவை கட்டிக்கொண்டாய். தாடங்கன் என்பது உன் பெயர். உன்னுடைய பண ஆசையால் நீ ஒரு முறை
பிராமணர் வீதியில் தேவேந்திரனுக்குச் சமமான செல்வத்தையுற்ற கோவிந்த சருமன் என்பவனுடைய வீட்டில் இரவில் கன்னம் வைத்து சுவரை துளைத்து உள்ளே புகுந்து அவனும் அவன் மனைவியும் குழந்தையும் உறங்குவது கண்டு அங்குள்ள பொருள்களை எல்லாவற்றையும் களவாடினாய். அப்போது அங்கே வைரக்கடுக்கன், பொற்றோடு, பொன் அரைநான், பொற்சிலம்பு முதலிய அணிந்து உறங்கும் குழந்தையை அதிக குதூகலத்துடன் மெதுவாய் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே வந்து அருகிலுள்ள காட்டில் நுழைந்து ஆபரணங்களை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு குழந்தையை கழுத்தை பற்றி திருகி முறித்து ஒரு ஆழ்ந்த கிணற்றில் எரிந்து சென்றாய். வீட்டில் கோவிந்த சருமனும் அவன் மனைவியும் தங்கள் குழந்தையை காணாது பிரமித்து வாய்விட்டு அலறினார்கள். ஐயோ, எங்கள் அருமை குழவியை காணோமே, எங்கள் கண்மணியை இழந்தோமே, என் செய்வோம் என் செய்வோம், அந்தோ தெய்வமே, மோசம் செய்தாயே, இதுவோ நினதருள், அப்பா குழந்தாய், யாண்டு சென்றாய், எங்கே இருக்கிறாய், வாராயோ வாராயோ மைந்தா, எதிர்வாராயோ, பாராயோ எங்கள் முகம், பாராயோ எங்கள் முகம், கண்ணே மணியே கரும்பே தெளித்தேனே, உன்னோய் கெட எம்முன் ஓடி எதிர்வராயோ, காண்டகு காதலனே காண்டகு காதலனே, யாண்டு நீ போயினையோ யாண்டு நீ போயினையோ, மதி இழந்தேம் செல்வ, வகை இழந்தேம் நல்ல, கதி இழந்தேம் மைந்த உனை காணாத பாவியேம். இங்கனம் அவர்கள் அழ இந்த துக்க சமாசாரம் ஊர் முழுவதும் பரவிற்று. அவ்வூர் அரசன் செங்கோல் நடத்தும் சீரிய குணச் செல்வன். அவன் இதனை கேட்கவே வெவ்விடத் தலை கொண்டாற்போல் வேதனை அகத்தில் மிக்கு காவலரை கூவி, நீங்கள் நாற்புறமும் காற்றிலும் வேகமாய் பறந்தோடி துருவி திருடனை உடனே கொணருங்கள் எனப் பணித்தார். அங்கனம் புறப்பட்ட காவலர் சிலர் தாடங்கனாகிய உன்னை பிடித்தார்கள். கைகளிலும் உடல் மீதும் இரத்தக்கரை இருக்கக் கண்டு உன்னை அவர்கள் இறுக பிணித்து நைய புடைக்கவே நோய் தாளாது நீ உண்மையை ஒப்புக்கொண்டாய். நீ கவர்ந்த சொத்துக்களை உன்னிடமிருந்து பற்றி கொண்டு துஷ்டனாகிய உன்னையும் கழுமுனையில் ஏற்றும்படி அரசன் ஆஞ்ஞாபித்தான். ராஜ வீதியின் கோடியில் ஒரு புறத்தில் உன்னை கழுவேற்றினார்கள். கோவிந்த சருமனும் அவன் சுற்றத்தாரும் விதியை யாரால் வெல்ல முடியும் என்ற உண்மையை ஓர்ந்து ஒருவாறு மனம் தேர்ந்து சிறிது கவலை நீங்கினார்கள். இவ்வாறாக தாடங்கனாகிய நீ கழுமுனையில் தினந்தோறும் மரண அவஸ்தையோடு துடித்துக் கொண்டிருந்தாய். அப்போது காசி யாத்திரை செய்கின்ற புண்ணிய சீலர் ஒருவர் அவ்வூரில் இரவில் நீ இருந்த இடத்திற்கு சமீபத்தில் வந்து தங்கினார். அவர் உன் கூக்குரலை கேட்டு உன்னை உற்று பார்த்து பயந்து பின்வாங்கினார். அப்போது நீ அவரை நோக்கி, ஐயரே, அஞ்சுதல் வேண்டாம், தயவுசெய்து சமீபத்தில் வாருங்கள் என்று சொல்ல அவரும் சமீபத்து வந்தார். வருதலும் நீ அவரை நோக்கி, ஐயரே, தனது தீய நடத்தையால் வரும் ஆபத்துகளை ஒருவன் நீக்க முடியுமா? நான் செய்த தீமையோ மிகவும் கொடியது. அவனவனது கர்ம பலத்தை அவனவனே அனுபவித்தல் வேண்டும். நீங்கள் தீர்த்த யாத்திரிகர் போல தோன்றுகிறது. புண்ணிய தீர்த்தங்களில் ஆடி வரும் நீங்கள் எனது வேண்டுகோள் ஒன்றை செவியேற்றருளல் வேண்டும். கங்கை கரையில் கயா சிரார்த்தம் வெகு விசேஷம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே நீங்கள் சிரார்த்தம் செய்வதால் வரும் பலனில் 100 1 கூறு தனியாய் எனது நற்கதிக்கென்று தத்தம் செய்ய வேண்டுகிறேன்.
இதுவே என் பிரார்த்தனை. இப்பிறவியில் இனி ஒன்றும் என்னால் இயலாது ஆதலின் இவ்வுதவிக்கு கைமாறு நான் மறுபிறப்பிலேனும் செய்கிறேன் என்று இறந்து கேட்டுக்கொண்டாய். இம்மொழியை கேட்ட தயாளுவாகிய அவ்வழிப்போக்கர் அங்கனே செய்கிறேன், அஞ்சுதல் வேண்டா என வாக்கு தத்தம் செய்து சென்றார். இங்கனம் 4-5 நாள் நீ கழுமுனையில் துன்புற்றாய். அப்போது ஓர் நாள் நள்ளிரவில் பேய்க்கூட்டங்கள் உன் அருகில் வந்து சூழ்ந்தன. அவை வெகு கோர ரூபத்தில் பிளம்போன்ற வாயையும் வாயால் உண்டு நிறையாத வயிற்றையும் பனங்காடு போல பரந்துள்ள கைகளையும் கால்களையும் கொண்டன. புற்றென்று நினைத்து உடும்பு பாம்பு முதலியவை உட்புகுந்து உறங்கும் உந்தியையும் பாம்பை போல தொங்கும் ரோமங்களையும் பாசி படர்ந்த பழமையான மூக்கு தொலைகளையும் உடையன. ஆந்தை ஒரு புறத்தில் பதுங்கியிருக்க துறிஞ்சில் அங்கும் இங்கும் உலாவும் செவிகள் வாய்ந்தன. மண்வெட்டியும் கலப்பையும் கோத்து வைத்தாற் போன்ற பல்வரிசைகளை பெற்றன. பச்சோந்தி பாம்பு முதலியவற்றை கோத்து தாலியாக அணிந்து கொண்டிருப்பன. ஆகாயத்தை முட்டும் தலையையும் தாழ்ந்து மார்பின் கீழ் வந்து தட்டும் உதட்டையும் உடையன. பருத்துயர்ந்த பருமூக்கில் புதர்களை கண்டால் எம் அன்னை எம் அன்னை என்று அவைகளோடு உறவாடுவன. ஒட்டகங்களை கண்டால் அவை எம் பிள்ளை பிள்ளை என்று அவைகளை சீராட்டுவன. கலிங்கத்து பரணியுள்ள செய்யுளை தழுவி பேய்களின் வர்ணனை எழுதப்பட்டது. இந்த பேய் குலாத்தில் இருந்த ஒரு பெண் பேய், தெய்வமே, இப்பூமியில் எனது சாபத்தை போக்குவாருமுண்டோ, ஒரு மனிதன் கூட எனக்கு அருகில் வருகிறான் இல்லையே என்று ஏக்கத்தோடு கதறி நின்றது. இதனை கேட்ட ஏனைய பேய்கள், உனக்கு சாபம் எங்கனம் வந்தது என அப்பேய் சொல்லலுற்றது. கேளுங்கள் என் கதையை. நான் முன் ஜென்மத்தில் பெண்கள் சிகாமணியாய் வேசியர் குலத்துக்கு ஓர் ரத்ன மாளிகையாய் பிறந்தேன். என் இச்சை போன வழியெல்லாம் சுகித்திருந்தேன். குபேர நிதியும் தேவேந்திர போகமும் என்னிடத்து ஒருங்கு இருந்தன. தன பெருமையாலும் சௌந்தரிய பெருமையாலும் நான் அரசர்களுக்கும் அஞ்சவில்லை. ரூப லாவணத்தாலும் வெகு ரம்யமாய் சல்லாபம் செய்யும் சாமர்த்தியத்தாலும் ஆடல் பாடல் முதலியவற்றிலிருந்த முதற்தர தேர்ச்சியாலும் மற்றும் வேசியருக்கு வேண்டிய லட்சணங்களாலும் வேசியர் யாவரினும் மேம்பட்டு வேசியர் திலகம் என பிரசித்தி பெற்றேன். பொருள் பறிப்பதில் எனக்கு இருந்த சாமர்த்தியம் வேறு எவருக்கும் கிடையாது. இங்கனம் செல்வ மமதியால் கண் கெட்டிருந்ததால் நான் ஒரு பெரிய தோஷத்திற்கு இடம் தந்தேன். ஒரு நாள் அந்தி வேளையில் எனது தோழியரோடு விளையாடி கழித்து மாளிகையின் மேல் மாடியில் இருந்தேன். அப்போது வாயிலிருந்த தம்பளத்தை மென்று கீழே உமிழ்ந்தேன். அந்தோ என் பாபம்! அது கீழே தெருவில் போய்க் கொண்டிருந்த ஒரு விப்ரசிகாமணியின் தலை மீது வீழ்ந்தது. குறிப்பு: விப்ரசிகாமணி என்றால் பிராமண சிரேஷ்டன் என்று அர்த்தம். அம்மறையோ நிமிர்ந்து நோக்கி, அடி வேசி, நீ நசிப்பாயாக, துஷ்டே, நீ பிசாசாக கடவது எனச் சபித்தான். இதனை கேட்ட நான் மனம் கலங்கி விரைவில் கீழிறங்கி ஓடி அவன் பாதத்து வீழ்ந்து நமஸ்கரித்து, அறியாது செய்த அபராதத்தை அந்தணர் பெருமான் சமித்தருளல் வேண்டும். கருணாநிதியே, பெரியோர் சிறு நாய்களின் பிழையை பொறுத்தல் வேண்டுமன்றோ என்று பல நய வசனங்கூறி எனது வீட்டுக்கு அழைத்து வந்து அப்பியங்க ஸ்நானம் செய்வித்து சோட சோப உபசாரங்களும் செய்தேன். அன்னமும் பாலும் புசிப்பித்தேன். வெண்பட்டு செம்பொன்னும் அளித்தேன். பன்முறை பணிந்து பணிந்து வணங்கினேன். அவ்வந்தனர் பெருமானும் உள்ளம் உவந்து நன்றாகுக என கூறி என்னை நோக்கி, தாமரை கண்ணி, என் மனத்திற்கு கோபம் அடங்கி உவகை உண்டாயிற்று.
உனக்கு சாப விமோசனம் தருகிறேன். நீ பேய் உருவத்தோடு பூமியில் பல இடங்களிலும் திரிவாய். எப்போது உன்னை ஒரு மனிதன் பாணி கிரகணம் செய்வானோ அப்போது உனக்கு சுகம் உண்டாகும் என கூறி சென்றான். அன்றே நானும் இப்பேய் உருவத்தை அடைந்தேன். பல இடங்களிலும் உழன்றேன். பிராணி வர்க்கங்கள் என்னை காணும் போதே பயப்பட்டு ஓடுகின்றன. அப்படி இருக்க என்னை எவன் பாணி கிரகணம் செய்வான்? ஈஸ்வரா, என்ன தௌர்பாக்கியம்! நான் யாரோடு நோகேன்? யாருக்கு எடுத்துரைப்பேன்? என்னை கல்யாணம் செய்து கொள்பவனுக்கும் சுபமுண்டாகும் என அவ்வந்தனர் கூறியுள்ளார். யாரும் பயத்தால் எனக்கு சமீபத்திலும் வருகிறதில்லை. எனக்கு தினந்தோறும் துக்கம் பெருகுகின்றது என்று இவ்வண்ணம் தன் வரலாற்றை விஸ்தாரமாய் கூறி அப்பெண் பேய் புலம்பிற்று. இந்த விருத்தாந்தங்களை எல்லாம் கழுமுனையிலிருந்து கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்த தாடங்கனாகிய நீ, பேய்மணியே, உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்கிறேன். ஆனால் நானோ மகாதுஷ்டன், கழுமுனையிலிருப்பவன், காலநூற்கேறும் தருணத்தினன். ஆயினும் இருவருக்கும் நன்மை உண்டாகுமாதலால் உன்னை காந்தர்வ விவாகம் செய்து கொள்கிறேன். உன்னை சாபத்தினின்றும் மீட்பேன் என்று சொல்ல அப்பிசாசும் உடனே தன் குழுவினின்றும் பிரிந்து தானும் கழுமுனையிலேறி பாணிக்கிரகணம் செய்து கொண்டது. பின்னர் மறுபிறப்பில் அப்பேய் ராஜகுமாரியாய் பிறந்தது. சாஷாத் அந்த ராஜகுமாரியே உன் மனைவி மந்தார லட்சுமி. தாடங்கனாகிய நீயோ கயா சிரார்த்த பலனில் அற்பமாகிய ஒரு சிறு கூறு அவ்வழிப்போக்கர் உனக்கு தத்தம் பண்ணினதால் இத்துணை கீர்த்தியும் பெருமையையும் இப்பிறப்பில் அடைந்து இந்த சிம்ஹள தேசத்துக்கு அரசனாயிருக்கிறாய். நீ செய்த சிசுஹத்தியே உனக்கு சந்ததி இல்லாமல் செய்துவிட்டது. ஆதலின் மன்னவா, நீ காசிக்கு போய் கங்கை கரையில் கயாசிரார்த்தம் செய்து முற்பிறப்பில் அவ்வழிப்போக்கருக்கு நீ வாக்களித்தபடியே கடனை நிறைவேற்றினால் சிவ சமீப பதவியில் இருக்கும் அவரும் சிவசாரூபம் பெற்று சிவகணத்தவருள் ஒருவராவார். உனக்கு தவறாது புத்திரப்பேர் உண்டாகும். சிம்ஹத்வஜ, நீ கவலையுறல் வேண்டாம். காசிக்கு செல்க, கங்கா ஸ்நானம் செய்க, விஸ்வநாதருக்கு அன்பனாகுக. நாகபூஷணரது அன்பு கிடைக்க வேண்டின் பாகீரதி ஸ்நானம்தான் அதற்கு ஔஷதமாகும். காசி தலத்தின் பெருமையையும் அந்த விஸ்வேசரது பெருமையையும் நான் என்றென்றும் எடுத்துரைப்பேன். 1000 நாவுடைய ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது. ஆயினும் என் ஆசை அடங்க நான் சிறிது கூறுவேன். காசி ரகசியம். காசிநாதரை வணங்காத மனிதன் வஞ்சகன். ஒருவன் காசிக்கு போகின்றேன் என்று தனது பாதத்தை முன்னிட்டு வைத்தால் அவனுடைய பாபங்களெல்லாம் பின்னிட்டு ஓடி போகும். காசிக்கு போகின்றேன் நான் என்ற உரைகளை கேட்ட அளவில் பிரம்மஹத்தியாதிகள் பயப்பட்டு ஓடும். கங்கா என்னும் பதத்திலுள்ள அக்ஷரங்களை தியானம் செய்தால் மனிதன் சுத்தனாவான். நமது கையின் பயன் விசுவேசரை தொலைக்கூப்புவதே. காலின் பயன் அவர் கோயிலை வலம் வருவதே. செவியின் பயன் அவர் புகழை கேட்பதே. கண்ணின் பயன் அவர் ஸ்தலத்தை காண்பதே. தலையின் பயன் அவரை வணங்குவதே. நெஞ்சின் பயன் அவரை நினைப்பதே. சிம்ஹத்வஜ, சிவபிரான் மெய்யற்கே மெய்யராதலின் அவர் மாட்டு கெடாத உறுதியும் நம்பிக்கையும் உனக்கு இருத்தல் வேண்டும். நல்வழி ஒன்று தோன்றும்போது அதனை உடனே கைப்பற்றுதல் வேண்டும். காசிக்கு போவது மகா கஷ்டம். வழியில்
பலவித இடையூறுகள் நேரிடக்கூடும். அடியார்களது உறுதியை சோதிப்பதற்கு சிவபெருமானுக்கு எப்போதும் ஆசையுண்டு. உறுதியுள்ளவர்களுக்கு எம்பிரான் அருள் புரிவார். ஆதலால் சிம்ஹத்வஜ, நீ காசிக்கு அவசியம் போக வேண்டும். சந்திரசேகர மூர்த்தியின் கருணையினால் புத்திர பாக்கியம் முதலிய சகல சம்பத்தும் உனக்கு உண்டாகும். இது நிச்சயம், நிச்சயம், முக்காலும் நிச்சயம் என்று உரைத்து அரசனுக்கு ஆசி கூறி அவன்பால் விடைபெற்று போயினர். அரசனும் அப்போதே வேறு ஆலோசனை ஒன்றும் செய்யாமல் காசி யாத்திரைக்கு வேண்டிய ஏற்பாடுகளெல்லாம் செய்தான். வைதீக பிராமண சிரேஷ்டர்களும் சிவ முனிவர்களும் தன்னோடு வர தனது மனைவி மந்தார லட்சுமியோடு புறப்பட்டான். காட்டு வழிக்கு இன்றியமையாத வில், அம்பு முதலிய ஆயுதங்களை எடுத்துச் சென்றான். பல நாள் யாத்திரை செய்து வந்தவர்கள் ஒரு நாள் அந்தி வேளையில் விந்த மலையின் பக்கத்தில் உள்ள காட்டில் இறங்கும்படி நேரிட்டது. அப்போது திடீரென்று மலையின் ஒரு சாரலில் இருந்து அநேக கள்ளர்கள் வந்து அரசனை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்தவர் அரசரது பொக்கிஷத்தை ஒரு நொடியில் கவர்ந்தனர். அவர்கள் தலைவன் மந்தார லட்சுமியை தூக்கிச் சென்றான். இதனை கண்ட அரசன் அக்கல்வர் தலைவனை துரத்தி சென்று யுத்தம் செய்ய பிரயத்தனப்பட்டான். கள்ளர் தலைவன் மந்தஹாசத்துடன் அரசனை நோக்கி, எடா மூடா, இந்த மகாவிந்த கோர காணன வழியில் அந்தி வேளையில் வந்து பாளையத்துடன் இறங்கினாய். உன் மதியை இழந்தாய், நிதியை இழந்தாய், தாரத்தையும் இழந்தாய். இங்கனம் இழந்ததுமல்லாமல் எதிர்த்து மீட்கவும் புறப்பட்டாய். இது சுத்த மதிஹீனம். வழிப்போக்கரிடமிருந்து தட்டி பறிப்பதில் மகா சாமர்த்தியமுள்ள தும்பீரன் என்பவன் நான். உன்னுடைய இந்த மனைவியைப் போல இந்த விதத்தில் கிடைத்த 1000 மனைவிமார் எனக்கு உண்டு. ஏடா, இன்றல்ல இந்த சௌரியம் எனக்கு பிறந்தது. இங்கனம் வழிபறித்தல் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக செய்து வரும் தர்மமாகும் என்று சொல்ல, மகாவீரனாகிய அரசன் அடங்கா கோபத்தோடு, அடே துஷ்டா, உனது புன்னெறி இன்றோடு முடிவு பெறுகின்றது பார். சற்சனங்களுடைய திரவியத்தை அபகரிக்கிற துர்சன தலைவா, இதோ எனது கொடிய பானங்களுக்கு உன்னை இரையாக்குகின்றேன். கள்ளப்பயலே, உன்னுடைய தலை இதோ தூள் தூளாக போகிறது பார். பிழைத்தோட வேண்டுமென்றிருந்தால் எனது மனைவி மந்தார லட்சுமியை விட்டுவிட்டு போடா. என்னை யாரென்று நினைத்தாயடா? உங்களைப் போன்ற மிருகங்களை அழிப்பதற்கென்றே ஏற்பட்ட மிருகேந்திரனாகிய சிம்ஹத்வஜன் என்னும் அரசன் நான். சங்காருத்திரனுடைய பக்தன் நான். 1000 காக்கைக்கு ஒரு கல் போதாதா? இதோ உன்னையும் உன் இனத்தாரையும் ஒரு நொடியில் சங்கரிக்கிறேன். துஷ்ட பிண்டமே, சண்டால ஜன்மமே, அர்த்தத்திற்கு ஆசைப்பட்ட உனது அனர்த்தம் சமீபித்து விட்டது என்று கூறி எதிர்த்தான். குறிப்பு: அர்த்தம் என்றால் பொருள். இங்கனம் வாதித்த அரசனுக்கும் கள்ளர் தலைவனுக்கும் யுத்தம் வெகு கோரமாய் நடந்தது.
கோபத்தினால் கண் சிவந்து புருவத்தை நெரித்து தனது வில்லை வளைத்து சரமாரி பெய்தான் அரசன். அவைகளையெல்லாம் தடுத்தும் தானும் மறுமாறி பெய்தான் தும்பீரன். அதிக கோலாகலத்துடன் வெகுநேரம் இருவருக்கும் சண்டை நடந்தது. முடிவில் மகா கொடியவனான தும்பீரன் சிம்ஹத்வஜனுடைய வில்லை முறித்து சிம்ஹநாதம் செய்தான். அரசன் உடனே முஷ்டி யுத்தத்திற்கு பாய்ந்தடுத்தான். அந்த யுத்தத்தில் தும்பீரன் அரசனை பிண்டம் பிடித்து விட்டான். அரசனும் மூர்ச்சித்து தரையில் வீழ்ந்தான். தும்பீர வேடன் அரசனுடைய உடம்பை எலுமிச்சம்பழ ரசத்தை பிழிவது போல கசக்கிவிட்டு மந்தார லட்சுமியையும் உடன் கொண்டு வந்த பரிவாரங்களுடன் போய்விட்டான். ஆபத்து வேளையில் அரசனோடு எஞ்சி நின்ற சில சந்நியாசிகள் அவனுக்கு மூர்ச்சை தெளிவித்தார்கள். அப்போது அவன் அவர்களை நோக்கி மிக்க துக்கத்துடன் கூறுகின்றான், அந்தோ ஐயன்மீர், நமது கால தோஷத்தை கண்டீர்களா? சண்டையில் தோற்ற என் சரீரம் மிக தளர்ந்தது. அவயங்களை அசைக்க கூட முடியவில்லை. எனது சஸ்திரங்கள், அஸ்திரங்கள், வஸ்திரங்கள் யாவும் தொலைந்தனவே. கஷ்டம். நான் ஏன் இன்னும் பிழைத்திருக்கிறேன்? கங்காதரா, என்னை கைவிட்டாயோ? எவ்வகைத்தான யுத்தத்திலும் எனக்கு ஒப்பார் கூட இதுவரை நான் கண்டதில்லையே. அத்தகைய மகாவீரனாகிய என்னை ஜெயித்த அத்தும்பீரன் என்பான் எவனோ? இந்த லோகத்தில்தானோ மற்றந்த லோகத்தில்தானோ? என்னே அவன் ஆற்றல்! பாவி, எனது மந்தார லட்சுமியையும் கொண்டு போய் விட்டானே. ஈசா, யான் பிள்ளைவரம் கேட்க வந்து பெண்டிலந்து போனேனே. இதென்ன காலகதி? இங்கனம் தன் மனைவியை நினைத்து நினைத்து மனம் பதறி அரசன் புலம்புகின்றான். இங்கனம் புலம்பி தன்னோடு இருந்தவர்களை நோக்கி, அன்பர்களே, பாகீரதி ஸ்நானத்தால் வரும் யோகமும் புண்ணியமும் பெறுதற்கு நான் பாத்திர நல்லன் போலும். ஜன்ம ஜன்மமாய் சேர்ந்த வினை தொகுதியோ இங்கனம் தடை செய்தது. எது எப்படியானாலும் நாம் உறுதியை கைவிடக்கூடாது. எடுத்த காரியத்தை நிறைவேற்றியே தீர வேண்டும். ஸ்ரீ நாரத முனிவர் உபதேசித்ததை நான் மறக்கவில்லை. எவ்வகையாலும் காசிக்கு போதலே நன்று என துணிவுடன் கூறி தன் தேக நோயையும் புறக்கணித்து புறப்பட்டான். அவன் கோவண ஆடையன், மெய்யெல்லாம் வெந்நீரு சன்னித்த மேனியன். வழியில் பிச்சை எடுத்தும் காய் கனியுண்டும் பசியாற்றுபவன் என அவர் புகழின் கீர்த்தியை பரவியும், ஐயா, மாயன் மைத்துனரே, உமது வஞ்சனையை இன்றறிந்தேன். உம்மை போல் என்னையும் ஆக்கிவிட்டீரே. பிச்சை எடுக்க செய்தீரே. விபூதியின்றி வேறு அணிகலனில்லாது போகும்படி செய்தீரே. கோவணமின்றி வேறு ஆடை இல்லாது இருக்கவும் செய்தீரே. நன்று நன்று என அவரை வசைபாடியும் வழியின் கஷ்டத்தை மறப்பான். இங்கனம் பல நாட்கள் காடு, மலை, ஆறு முதலியவற்றை கடந்து கண்டவர்க்கு களிப்பளிக்கும் கங்கையை கரையை கண்டான். பேரானந்தம் கொண்டான். குனிப்பான், சிரிப்பான், களிப்பான். யானும் கங்கை கரையை கண்டேனே கண்டேனே என பூரித்து மனம் மகிழ்ந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தெழுந்தான். சகல லோகத்தவரும் வணங்குகின்ற தேவதையே, யான் உன்னை வணங்குகின்றேன். ஆகாச கங்கையே போற்றி போற்றி. லோகமாதாவே போற்றி போற்றி. அன்னாய் கங்காதேவி, உனது பெருமையை யான் என்னவென்று எடுத்துரைப்பேன்
என பலவாறு புகழ்ந்து துதிக்கின்றான். இங்கனம் கங்கையை ஸ்தோத்திரம் செய்து அதில் மூழ்கி கயா சிராத்தத்தையும் செய்து முன் ஜென்மத்தில் அவ்வழிப்போக்கர் தனக்கு அளித்த பலனுக்கு கைமாறாக பிரதிபலனையும் தந்து கங்கை கரையோரமாய் செல்லும்போது காண்பதற்கு அரிய ஸ்ரீ காசி மாநகரை கண்டான். கண்டதும் பேருவகை கொண்டான். பொன்மயமான மாட மாளிகைகளும் ரத்ன சிகரங்களும் ரத்ன தோரணங்களும் யாண்டும் பேரொளி வீசுதலை கண்ணுற்று பேரானந்தம் அடைந்தான். சுற்றிலும் விஷ்ணு, வைரவன், சூரியன், சந்திரன் முதலியோருடைய ஆலயங்கள் விளங்க அவற்றின் மத்தியில் எமது விஸ்வேசரது திருக்கோயிலானது செவ்விய ரத்தின கல்லாலாகிய ஒரு பதக்கத்தின் நடுநாயகமாய் பதிந்துள்ள விலையில்லா வைரக்கல் போல திகழா நின்றது. காசி மாநகர் எங்கும் சிவமயமாய் பொழிந்திருந்தது. திருநீரு, ருத்ராட்சம், புளித்தோல், கட்டுவாங்கம், சூலம் முதலியவை கொண்டுள்ள முனிவர் குழாம் ஒருபால், சிவநாம சங்கீர்த்தனம் செய்யும் பக்தர் குழாம் ஒருபால், திருக்கோயிலுக்கு பூத்தொடுப்பார் ஒருபால், அலகிடுவார் ஒருபால், இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால் ஆக இவ்வாறு சாரூப சம்பிராச்சிய பதவியில் வாழும் கோடா கோடி பக்த ஜனங்களை கண்ணுற்ற அரசன் புலங்காகிதனாய் பன்முறை வீழ்ந்து வீழ்ந்து வணங்கி செங்கனி இற்பிரை சேர்ந்தரு நெம்பிரான் மண்ணு காசி வளநகர் காணவும் இன்ன காட்சியிலி இன்புற்றொருகவும் என்ன புண்ணியன் செய்தனன் யானுமே எனக் கூறி பெரிதும் மனமகிழ்ந்தான். பின்பு கங்கையில் ஸ்நானம் செய்து விபூதி ருத்ராட்சமணிந்து விஸ்வநாதரது திருக்கோயிலை வலம் வருங்கால் கங்கா நதி பரிசத்தில் விசித்திர மண்டபம் ஒன்றில் தெண்டர் காற்றின் சுகந்தத்தை ஏற்றுக்கொண்டு தனது மனைவியாகிய மந்தார லட்சுமி ஒரு சிங்காதனத்தில் வீற்றிருப்பதை கண்டான். கண்டதும் பிரமித்தவனாய் இதென்ன மாயையோ அல்லது கனவோ, தும்பீர வேடன் தூக்கிச் சென்ற எனது கண்மணி மந்தார லட்சுமியை இங்கு காண்கின்றேனே, அற்புதம் அற்புதம்! உமாபதி, இதனை உருவெளி தோற்றமாக்கி விடாதே. பார்வதி பாகா, இவ்வுருவை மாயையாக்கி விடாதே. உனதருளின் பிரபாவத்தை ஒழிக்காதே. அந்தகாசுரனை செற்ற அண்ணலே, உன் கிருபா பிரபாவத்தால் 5 வர்க்கங்களில் என்ன அதிசய விளைவுதான் உண்டாகாது என்று சொல்லி அற்புத மனத்தனாய் நிற்கும்போது கருணாகர மூர்த்தியாகிய விசுவேசர் இடப வாகனருடராய் பிரத்யட்சமாயினர். விஷாலாட்சி அம்மையார் தமது இடப்பாகத்தில் இளங்கவும் கங்கா தேவியும் இளம் பிறையும் சடை மீது பொலியவும் விநாயக கடவுளும் வேர்க்கரத் தன்னலும் தமது அருகில் திகழவும் விஷ்ணு, பிரம்மன், இந்திரன் முதலிய தேவர் தலைவரும் அகத்தியர், பிருகு ஆகிய முனிபுங்க வருந்தற் சூழவும் சித்தர், வித்யாதரர், கிண்ணரர், இயக்கர் முதலிய 14 கணங்களும் தமது புகழை எடுத்தோதவும் நாரதர், தும்புரு ஆகிய இருவரும் இன்னிசை பயக்கும் யாழும் வீணையும் வாசிக்கவும் பேரற்புத கோலத்தோடு எம்பிரான் விளங்குவதைக் கண்ட அரசன் ஆனந்த பரவசனாய் கைகளை தலைமீதேற கண்ணில் ஆனந்த வெள்ளம் மெய்யலாம் பொழிய
வேத முதல்வரை பணிந்து போற்றி, ஐயனே அடியனேனை அஞ்சல் என்றருளவல்ல மெய்யனே என துதித்து பாடினான், பரவினான், பணிந்தான். அப்போது கங்காதேவி சரேலென இறங்கி மந்தார லட்சுமியின் கரத்தை தனது திருக்கரத்தால் பற்றி கொண்டு, சிம்ஹத்வஜ வருக, உன் மனைவியை கொள்க என திருவாய் மலர்ந்து அருள் புரிந்தாள். அரசனும் உவப்புடன் சென்று கங்கா தேவியை வணங்கி தனது மனைவியை பெற்றுக்கொண்டு கருணாநிதியாகிய கண்ணுதற் கடவுளை துதிக்கின்றான். ஐங்கர யானை அளித்தனை போற்றி, வெங்கர யானை வெகுண்டனை போற்றி, பொங்கர வாரணி பூண்டனை போற்றி, சங்கர போற்றி, சதாசிவ போற்றி, செருத்திகள் முப்புறஞ் செற்றனை போற்றி, அருந்தியில் என்னையுமாண்டனை போற்றி, கருத்தட நின்றனை காத்தனை போற்றி, உருத்திர போற்றி, உமாபதி போற்றி, மாகுளவும் பொழில் வான நெருங்கும் வாருல காசி மகிழ்ந்துரை மன்னா, பாகுலவும் மொழி பாவையே ஈந்தென் ஆகுளம் யாவும் அகற்றினை போற்றி. இங்கனம் மெய் அன்போடு துதித்தலை கேட்ட சிவபெருமான் அரசனை நோக்கி, சிம்ஹத்வஜ, நமது கணநாதனாகிய நந்திகேசுரனை தும்பீரன் எனும் வேடனாக அனுப்பி உனது தருமபத்தினியை இங்கு கொணர்வித்ததும், சண்டையில் உனது நிதி முதலியவற்றை கவிர்வித்ததும் நாமே. இங்கனம் அச்சுறுத்தி வெருட்டினால் வந்த வழியே திரும்பி போய்விடுவாயோ, அல்லது உறுதியோடும் அன்போடும் இந்த சேத்திரத்திற்கு வருவாயோ என உன்னை பரீட்சித்தோம். எமக்கு இப்போது முற்றும் சந்தோஷமே. நீ புத்திமான், தைரியசாலி. இப்போது நீ கயா சிரார்த்தம் செய்தமையால் உன் பாபம் எல்லாம் அறவே ஒழிந்தன. அதுவுமன்றி முன் பிறப்பில் தனது சிரார்த்த பலனில் உனக்கு ஒரு கூறு கடன் கொடுத்த வழிப்போக்கனும் நமது கணங்களில் ஒருவனாவான். இனி நீ பாரியாச மேதனாய் உன் ஊருக்கு போகலாம். இனி உனக்கு நன்மையே வரும். இன்னும் 12000 வருடம் இந்த பூ உலகை பரிபாலிப்பாய். உனக்கு ஓர் அருமை புதல்வன் பிறப்பான். நீ கவலையுற வேண்டாம். முடிவில் நீங்கள் எமது லோகத்தை அடைவீர்கள். மந்தார லட்சுமியும் நீயும் இந்த மந்தாகினியில் முழுகுவீரானால் உங்கள் நகரத்து அரண்மனை வாவிக்கரையில் எழுவீர்கள். உங்களுக்கு என்றும் மங்களமே என திருவாய் மலர்ந்து மறைந்து அருளினார். குறிப்பு: மந்தாகினி என்றால் கங்கை. வெகு வினயத்தோடு சுவாமியின் திருவார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அரசன் ஆனந்த கடலுள் திளைத்து, யார்க்கும் முன்னவனே, முன்னின்றால் முடியாத பொருளுளதோ என வியந்து களிகூர்ந்தான். சிம்ஹத்வஜன் பல நாள் அந்த மகாசேத்திரத்தில் தங்கி இருந்து அந்த நகர் முழுமையும் தரிசித்து துண்டி விநாயகரையும் கதிர்காம வேலவரையும் வணங்கி போற்றி, விஸ்வநாதரையும் விஷாலாட்சி அம்மையையும் பன்முறை தாழ்ந்து வணங்கி பலமுறை பலவாறு தோத்திரம் செய்து பிரியா விடை பெற்று சிவபெருமானை சிந்தித்தவனாய் தனது மனைவியோடு மந்தாகினியில் முழுகுதலும் தங்கள் ஊரிலுள்ள மாளிகை வாவிக்கரையில் யாவரும் வியக்கும்படி இருவரும் எழுந்தார்கள். அரசனுக்கும் இறைவன் ஆజ్ఞப்படி
ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது திவ்ய ரூபத்தோடு பொலிந்தது. அரசன் அந்த குழந்தைக்கு தாளத்துவஜன் என்ற நாமகரணம் சூட்டினான். பின்னர் கால முறையில் தனது மகனுக்கு பட்டம் கட்டி முடியும் சூட்டினான். தாளத்வஜன் மண்ணுயிர்களை தன்னுயிரெனக் கருதி செங்கோல் செலுத்தி உலகை புரந்து வருதலை கண்டு அரசன் பேருவகை பூத்தான். 12000 வருட முடிவில் சிம்ஹத்வஜனும் மந்தார லட்சுமியும் சிவபெரான் திருவடி நிழலில் சேர்ந்தனர். இருவரும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அழியா புகழுக்கு பாத்திரமானார்கள். தாளத்வஜனும் பன்னால் இவ்வுலகை ஆண்டிருந்து அரண் சேவடி அடைந்தான். காசி தலத்தின் அருமையையும் கங்கா நாயகன் பெருமையையும் எடுத்தோதும் இக்கதையை கேட்போர்க்கு அழியா மேன்மை உண்டாகும். அவர் செய்த பாபங்களெல்லாம் நசிக்கும். புகழும் புண்ணியமும் தோன்றும். என்றும் சிவம் பெருகும். இங்கனம் சிவபக்த சிரோமணியாகிய சூத முனிவர் இக்கதையை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட சொல்லி அருள நைமிசாரணிய முனிவர்களும் அன்பினால் மனமுருகி அரஹர என்று சொல்லி தொழுதார்கள். கங்கை வாழி, காசி வாழி, காசி மகாத்மியம் முற்றிற்று.